இந்தியாவின் வடக்கு எல்லையில் காஷ்மீரின் சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் சட்டவிரோதமாக சீனா புதிய சாலை அமைத்துள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சனை. அதிலும் இந்தியாவிற்குரிய இடங்களை உரிமை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ள சீனா தொடர்ந்து பல்வேறு விதமான அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்தியாவின் வடக்கு எல்லை பகுதியில் புதிய சாலை ஒன்று அமைத்து மீண்டும் சீண்டலை தொடங்கியுள்ளது சீனா. சீனாவின் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகி உள்ளது. பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் உள்ள ஷக்ஸ்காம் பள்ளத்தாக்கில் இந்த சாலையை அமைத்துள்ளது சீனா. சீனாவின் சின்ஜியாங்கில் உள்ள G219 நெடுஞ்சாலையின் விரிவாக்க பகுதியில் இருந்து இந்தியாவின் வடக்கு புள்ளியில் சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சியாச்சின் பனிப்பாறை அருகே மலைகளில் மறைகிறது இந்த புதிய சாலை. இந்த சாலை கடந்த ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள் போடப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்தியாவின் வடக்கு எல்லையில் அரசியல் ரீதியாக முக்கிய இடமாக கருதப்படும் சர்ச்சைக்குரிய ஷக்ஸ்காம் பள்ளத்தாக்கின் முந்தைய வரலாறு இவ்விவகாரத்தின் தாக்கத்தை உணர்த்துகிறது. சுமார் 5300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இப்பகுதி பிரிவினைக்கு பின் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதன் பின்னர் 1963 பாகிஸ்தான் சீனா இடையே நடைபெற்ற எல்லை உடன்படிக்கையில் இந்த பகுதியை சீனாவிற்கு விட்டுக் கொடுத்தது பாகிஸ்தான். ஆனால் இந்தியாவிற்குரிய பகுதியை ஆக்கிரமித்து அதனை இந்தியாவின் ஒப்புதலின்றி சீனாவுக்கு தாரை வார்த்தது செல்லாது என்று கூறிய இந்தியா பாகிஸ்தான் சீன எல்லை உடன்படிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இந்நிலையில் சட்டப்பிரிவு 370 ரத்தான பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட இந்திய வரைபடத்திலும் இப்பகுதி இந்திய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் சட்டவிரோதமாக சீனா சாலை அமைத்துள்ளது அரசியல் அச்சுறுத்தலாக மட்டுமன்றி பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் கருதப்படுகிறது. சாலை அமைப்பது போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களால் காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் மேலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. இதனால் சீனாவின் அடுத்தடுத்த சீண்டல்களுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் இந்திய அரசு இராஜாங்க ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது சர்வதேச அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.